வணக்கம்ப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா ஸ்பேஸ்க்கு? சோனியா அத்தை நானும் வந்துட்டேன். சோனியா அத்தை நானும் வந்துட்டேன். வந்துட்டேன். ஓகேப்பா, முக்கியமானவங்க எல்லாருமே வந்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம கட்சி ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசி நம்ம விவாதிக்க போறோம். பேசுங்க, என்ன பண்றீங்க நீங்க முதல்ல? அத்தை நாங்க என்ன கேக்குறோம்னா, எவ்வளவுதான் நாங்க கஷ்டப்படுறது, கட்சி தலைமை என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ட்விட்டர்ல நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் கேப்ல 100 ட்வீட்டை போட்டு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியும் எங்களால? நீங்க பாட்டுக்கு ஈஸியா ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்க. எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? சரி, கோவப்படாதப்பா, நம்ம தானே பண்ணணும். வேற 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 சொல்லுங்க. எவ்வளவு முட்டு கொடுக்கறது? அவங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏரியால எல்லாம் பாக்குறவங்க முட்டுன்னு கிண்டல் வேற பண்றாங்க. அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வாரியர்ஸ்னு பேர் கொடுத்துருக்காது எதுக்கு? யாரும் நம்மள கிண்டல் பண்ணக்கூடாது, நம்ம தான் மத்தவங்களை கிண்டல் பண்ணணும். அத்தை நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் டெம்ப்ளேட்டா 3 வார்த்தை வச்சிருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு கேள்வி தெரியலையோ, ஊபி தற்கூரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி ஏதாவது கேட்டான்னு வைங்களேன், கதர்னு எஸ்கேப் ஆயிருவேன் அந்த வார்த்தையை போட்டு. அதே எத்தனை வாட்டி ஏத்த போட முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 18 நாளா நான் அதே போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி சலிப்பா இருக்குது. தம்பி இரு, இதானே உனக்கு பிரச்சனை. நம்ம முக்கிய ஒரு டீம் வச்சு இந்த மாதிரி மெயினான வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லலாம். சரி, ஓகே தானே?